கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டம் தேவதுர்கா பண்டேகுட்டாதாண்ட கிராமத்தை சேர்ந்தவர்கள் பிரகாஷ் அம்பம்மா தம்பதி. இவர்களுக்கு 3 வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. பிரகாஷ் பெங்களூரில் தங்கி வேலை பார்த்து வந்த நிலையில் இவர் தனது மனைவி குழந்தையோடு சொந்த ஊரான பண்டேகுட்டா பகுதிக்கு ரயிலில் சென்று கொண்டிருந்தார். அதேபோல் ராய்ச்சூரை சேர்ந்த ரூபேஸ் குஷ்மா ஆகியோருக்கு திருமணமாகி 15 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என கூறப்படுகின்றது. இவர்களும் உதயன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பெங்களூரு நோக்கி சென்றபோது பிரகாஷ் தம்பதியரிடம் பேச்சு கொடுத்துள்ளனர். மேலும் பிரகாஷ் அம்பம்மா தம்பதியின் குழந்தையை தூக்கி கொஞ்சியவர்கள் மன மகிழ்ச்சியோடு வந்தனர். பிரகாஷிடம் தங்களுக்கும் ஒரு குழந்தை வேண்டுமென்றும் யாராவது தத்து கொடுப்பதாக இருந்தால் தன்னிடம் தகவல் தெரிவிக்குமாறும் செல்போன் எண்ணை கொடுத்துள்ளனர். மேலும் பிரகாஷ் அம்பம்மா தம்பதியருக்கு பிஸ்கட் பழங்கள் போன்றவற்றையும் கொடுத்துள்ளனர். இதை வாங்கி சாப்பிட்ட இருவரும் சிறிது நேரத்திலேயே மயங்கி உள்ளனர். பின்னர் எழுந்து பார்த்தபோது பேச்சு கொடுத்த ரூபேஸ் குஸ்மாவுடன் தங்கள் 3 வயது குழந்தையும் மாயமானது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இச்சம்பவம் குறித்து தம்பதியர் தர்மாவரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். அப்போது ரூபேஷ் கொடுத்த செல்போன் எண்ணை வைத்து இருப்பிடத்தை கண்டுபிடித்து அங்கு சென்ற போலீசார் ரூபேஷ் குஷ்மா தம்பதியிடம் இருந்து குழந்தையை மீட்டனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்டதற்காக ரூபேஷ் குஷ்மா தம்பதி தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.